பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, Mayura Silks and Fashion. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. நியூஸ் டிப்ஸ் பார்க்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ரிஜிராத் தேமாவன், ஜெயச்சந்திரன், ஸ்ரீகுமரன் காதலி திருவிழா மற்றும் ஆட்சி இணைந்து வழங்கும் பிக் பாஸ் ஜோமிக்கு ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி ரஜிரா. வணக்கம்ண்ணே. சோ இன்னைக்கு லொகேஷன் எல்லாம் புதுசா இருக்கு, சூப்பரா இருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்களாண்ணே, எப்பயும் போல விஜய் சேவி சார் வந்தாப்ல நிறைய ரிவ்யூ தான். இன்னைக்குமே எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஷோ? அதான் எப்பயும் போல இந்த ரிப்போர்ட் கார்டு தர மாதிரி வாரத்துக்கு எண்டுக்கு வருவாரு. இதெல்லாம் நடந்துச்சுல? இதெல்லாம் நடந்துச்சு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இல்ல, இன்னைக்கு வந்தாப்ல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்லுங்க உங்க கேரக்டரைசேஷன், ஸ்கூலுக்குள்ள போனது எப்படி இருந்துச்சு, அப்புறம் நீங்க எந்த கேரக்டர் ஸ்வாப் பண்ணிருந்தா நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு எபிசோட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கலா இந்த ஒரு வாரத்துல நடந்த விஷயங்களை அவர் அட்ரஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. பட் அட்ரஸ் பண்றன்ற பேர்ல அவர் வெறும் ஸ்கூல் டாஸ்க்கு நேரா போயிட்டார். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரைடே நிகழ்வுகள் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணாங்க. அது ரெண்டு விஷயங்கள் தான் நம்ம நோட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுல ஒண்ணு வர்ஷினி அவர்கள் பிரின்சிபலாவும் அருண் அவர்கள் வைஸ் பிரின்சிபலாவும் இருந்த ரோலை சீரியஸாவே வர்ஷினி எடுத்துக்கிட்ட மொமெண்ட்டா நம்மளால பார்க்க முடிஞ்சு. முக்கோண காதல் கதை ராணவ், பவித்ரா ஜனனி மற்றும் சத்யா அவர்கள்ட்ட மட்டும் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது, அதெல்லாம் இல்ல சார், நாங்க போன சீசன் வரைக்கும் போவோம், ஆழமா தோண்டி அலசுவோம் அப்படின்ற மாதிரி போன சீசன்ல இருக்கிற வின்னரையும் சண்டைக்கு இழுக்கிற மாதிரி வர்ஷினி அவர்கள் நானும் அருண் மேல லைட்டா நடக்குது அப்படின்னு சொன்ன மொமெண்ட் எப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பட் அதுக்கு ஒரு சும்மா ஒரு லைட்டா ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி, ஒரு ஜாலிக்கு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, தவிர ரொம்ப சீரியஸா பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த புள்ளைக்கு வெக்கம்லாம் வந்துச்சுடா. வெளியில நிறைய பேருக்கு துக்கமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அத பார்த்து நிறைய பேரா? நிறைய பேர்லாம் இல்ல, ஒரு பேர் தான், அவங்களோட தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, அதனால நிறைய பேர் அப்படின்னு. ஓ, அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது மக்களே. இதெல்லாம் நம்ம கண்டிக்கத்தக்கதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல மக்களே. விஜய் டிவில இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் சாதாரணம் தானே, இயல்பு தானே. கண்டிப்பா இயல்பு தானே, அதுல மாற்று கருத்து ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள்ல பார்த்தா வர்ஷினி அவர்களுடைய அந்த சொல்லாத காதல் சொல்லாமலே அப்படின்னு லிவிங்ஸ்டன் மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் லிவிங்ஸ்டன்னாக இருக்கும் வர்ஷினி அவர்கள். அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவர்களுக்கு எனக்கு முத்துக்குமரனை பிடிக்குமே, எனக்கு முத்துக்குமரனை பிடிக்காது எவனா சொன்னா அப்படின்ற மொமெண்ட்டும், முத்துக்குமரன் எனக்கு சௌந்தர்யாவை பார்த்துதான் பயமாவே இருக்கு, சௌந்தர்யா உடைய அந்த கேம் பிளே என்னால யூகிக்கவே முடியல அப்படின்னு புலம்புற மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடியும். இதுதான் இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்ல நம்ம பார்க்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவலா இருக்கு. ஓகே, சோ பேசிக்கலி எவ்ரி வீக் ஹோஸ்ட் பேசிக்கலா நம்ம ஒரு டிஃபரெண்டான காஸ்டியூம், ஒரு வெறித்தனமான ஒரு காஸ்டியூமை 7 சீசனா பார்த்துட்டு இப்ப பாண்டி பஜார்ல போய் ஒரு சட்டையை எடுத்துட்டு விஜய் சேதுபதி சார் வர மாதிரி நம்மளால பார்க்க முடியும். எனக்கும் அப்படித்தானே இருந்துச்சு, உங்களுக்கும் அப்படித்தானே. எனக்கு அவர் என்னவோ ஃபீல் பண்ணி போட்டு வர்றது இந்த கடைசியில பீச்சுக்கு அப்புறம் வருவாப்ல தளபதி குக்கு குக்கு குக்கும்பா அந்த ட்ரெஸ் போட்டு வர ஃபீல் இருந்தாலும் நம்மளுக்கு பாக்கிறதுக்கு என்ன சட்டை இறங்க வச்சிருக்கேன், ஐ ஹேவ் ஃபோர் சட்டை லைக் தட். ஓகே, நம்மளுக்கு பாக்க என்னடா இது ராத்திரி போட்டு போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு, நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன நைட் ஷோங்கிறதுனால டப்புன்னு அவர் எந்திரிச்சு வந்துட்டாரா, அப்படியே கிளப்பி கூட்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு, மோசமா இருந்துச்சு. பட் ஸ்டில் அவர் அதை கேரி பண்ண விதமும், நான் ஷோக்கு வரேன், வேலை பார்க்கறேன், போறேன் அப்படின்ற மாதிரி கேஷுவலா இருந்தாரு. என்ன ரிப்போர்ட் கார்டு தானே. ஸோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் வித்தியாசமா ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னா, லாஸ்ட் 2 வாரமா அவர் என்ன செஞ்சாரோ அதை விட மொக்கையா இந்த வாரம் பண்ணாரு. ஆனா இந்த வாரத்துல ஒரே ஒரு நல்ல நிகழ்வுகள் என்னன்னா, ராணுவுடைய அதிகப்படியான ஒரு நடிப்பை எல்லாருமே வியந்த தருணமா நல்லா பார்க்க முடிஞ்சு. அண்ட் ஆடியன்ஸுக்கு முதல் முறையா இந்த 5 வாரத்துல சௌந்தர்யா முத்துக்குமரனுக்கு வந்த கிளாப்ஸ ராணுவ அதிகமா கேப்சர் பண்ண மொமெண்டா நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஒரு வைல்டு கார்டா இந்த வீட்டுல ராணுவ வந்துட்டாரு. சோ ஒரே வாரத்தில் ராணுவ இந்த இடத்துக்கு வந்துட்டாரு, அதனால அந்த ஏஆர்எம் கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்னு ரஜிரா சொல்ற மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படின்றத நம்ம பொறுமையா தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன், சோசியல் மீடியா எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்கடா, ஏன்னா நான் மட்டும் சொல்ற மாதிரி ஒரு கருத்தை நீ போட்டு விட்டுற.
எல்லாரும் சொல்றதுடா. ஆமா, நீங்க சோசியல் மீடியால சொல்றானுங்க. அப்ப ரயன் என்ன தக்காளி தொக்கா? இல்ல இல்ல இல்ல, ஆமா, அவர் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ கவர்ந்துகிட்டு இருக்காரு. சௌந்தர்யாவை கவர்றாரு அதானே? ஓகே, டைரக்டா சொல்லு. ஆமா, இது தைரியமா நல்லா சொல்லு. அவங்க பாய்ஸ் ஃபேன்ஸ கவர்ந்துகிட்டு இருக்காங்க, இங்கிட்டு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ கவர்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணு. அவரை விஜய் தேவர்கொண்டா, தமிழ்நாட்டு விஜய் தேவர்கொண்டான்னு சொல்றாங்க தெரியுமா ரயன? இந்த மாதிரி தான் போன வாட்டி மகேஷ் பாபுன்னு சொல்லி மீம்ல எல்லாம் அடி வாங்கினேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி அவசரமா பேசுறாங்க. அதுக்கப்புறம் 4 நாளா ரிவ்யூ நடக்கும். போன சீசன்ல மகேஷ் பாபுன்னு சொல்லி அடி வாங்கினது ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுவும் விஷ்ணுவ ஞாபகம் இருக்கா இல்லையா? பாத்துக்கோ. சோ அதான். சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாரையும் வந்து எப்படி இருந்துச்சு, ஏது இருந்துச்சு, என்னென்ன கேரக்டர் எல்லாம் பண்ணீங்க, எப்படி அந்த கேரக்டர் பண்ணீங்க, எதுக்காக அந்த கேரக்டர் பண்ணீங்க, எப்படி நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே அவர் டிஸ்கஸ் பண்ணாரு பேசிக்கலி. அண்ட் இந்த கேரக்டர் கொடுக்கலாம், நீங்க எந்த கேரக்டர் எடுத்திருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஓடிச்சு. பேசிக்கலா சனிக்கிழமை எபிசோடை ஓட்டுவது எப்படி அப்படின்ற 194 புக் பேஜஸ் விஜய் சேதுபதி அவர்கள் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஜாக்லினியே ராணுவ வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. வெளில அனுப்ப முடியாது, ஏன்னா இப்ப ராணுவ வந்து ஓட்ட விதம் அதிகமாகி இன்னைக்கு டாப் 3ல போய் நிக்கிற அளவுக்கு ஒரே வாரத்துல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்படின்ற மாதிரி நேரா போயிட்டாருல. இன்னைக்கு ஷோல மொத்தம் 3 பேர் தானே. ஒண்ணு விஜய் சேவி சாரு, ஜாக்லின், ராணுவ. அவ்வளவுதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஃபைனலா இதுதான் ட்விஸ்ட், இதுதான் நாங்க வந்து சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னோட மஞ்சள் அவங்க டாஸ்க் கொடுத்துலாம் வெளில வந்துட்டாங்க. அது ராணுவ மாதிரி இருந்ததுனாலதான் நாங்க வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு குப்புற விழுந்தும் மீசையில மண்ணு ஓட்டலன்ற மாதிரி உருட்டுனதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். முடிஞ்சு. அதுக்கடுத்து ராணா வந்து எல்லார்ட்டையும் பேசினா, சௌந்தர்யாட்ட வந்து பேசினாப்ல, நான் அப்படி பேசுனேன்னு நினைச்சுக்காத அப்படிங்கறதெல்லாம் ஒரு வார்த்தைகள் சொன்னாங்க. அதான் அந்த மாதிரி எல்லாம் பேசி அந்த கிளாப்ஸ் சௌந்தர்யா நோட் பண்ணிட்டாங்க. சௌந்தர்யா தெரியும் கூடாதுன்ட்டு. சௌந்தர்யா ரொம்ப பிரில்லியன்ட். அதான் முத்துக்குமாரன் சொல்லுவாரு, எனக்கு அந்த வீட்லயே பார்த்து பயப்படுறது வந்து சௌந்தர்யா மட்டும்தான் அப்படின்ட்டு. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணுதானே கேக்குறேன். சோ முத்துக்குமாரன் வந்து சொல்றாரு பார்த்து பயப்படுற ஆள் சௌந்தர்யா அப்படின்னு. முத்துக்குமாரன் பார்த்து பயப்படுற அளவுக்கு சௌந்தர்யா ஒருத்தான ஆள்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, ஒரு ஆமான இல்ல, சௌந்தர்யா ஒருத்தான ஆள் இல்ல. பட் ஸ்டில் முத்துக்குமாரனை பொறுத்த வரைக்கும் வர்ற கிளாப்ஸ் தான் முத்துக்குமாரனை கன்ஃபியூஸ் பண்ணதோன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதான் மேபி வந்து முத்துக்குமரன் இப்ப வர வர வீக் ஆகிக்கிட்டே வராரா, இல்லன்னா வந்து அவருக்கு வந்து மைண்ட் கன்ஃபியூஸா இருக்காங்க, யார் ஸ்ட்ராங்கான பிளேயர் வீக் ஆகிட்டே வராரா இல்ல கன்ஃபியூஸா இருக்கா அப்படின்றத விட சௌந்தர்யாவுக்கு வர்ற கிளாப்ஸ் வந்து முத்துக்குமரனை வந்து யோசிக்க வைத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ராணுவுக்கு வரும்போது முத்துக்குமரன் ராணுவ வந்து எவ்வளவு கிளாப்ஸ் இருக்கு, மக்கள் உணவு ரசிச்சிருக்காங்க, மக்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன விதத்துல முத்துக்குமரன் அவர்கள் அந்த கிளாப்ஸ நம்புறாங்க அப்படின்றத நம்மளால ஆணித்தரமா உணர முடியும். சோ கிளாப்ஸ பேஸ் பண்ணி தான் முத்துக்குமரன் வந்து ஒரு கணக்கீடு வைக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. மத்தபடி இன்னைக்கு டுடே எபிசோட வந்து சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கண்ணா நீங்க? ஒண்ணும் இல்ல, பேசிக்கலி இது வந்து ஒரு 2.5 hour படத்தை பார்த்துட்டு அதை பத்தி ஒரு ரிவ்யூ ஒரு 15 நிமிஷம் பண்ற மாதிரி ஒரு 7 நாளை பார்த்துட்டு 1.5 hour அவர் பண்ணியிருக்காரு. அப்படின்னு சொல்ற அளவுக்கு உள்ள ஒண்ணும் இல்ல. ஆமா, அவரே ஒரு 7 நாள் பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேல ரிவ்யூ பண்ணத நம்ம ஒரு 40 நிமிஷம் ரிவ்யூ பண்ண வேண்டாம் அப்படியான. ஓகே, ஜெயச்சந்திரன், ஸ்ரீகுமரன் காதலி திருவிழா மற்றும் ஆட்சி இணைந்து வழங்கும் பிக் பாஸ் ஜோமேக் ஷோ இத்துடன் நிறைவேறுது. நாளைக்கு நானும் வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அதற்கு விடைபெறுவது ஜோவண்ணா அண்ட் ரஜிரா தேமோன். பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, Mayura Silks and Fashion. KBG Trips, think holidays, think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629 911889.